ஒரு யோகியின் சுயசரிதம். பரமஹம்ச யோகானந்தர். ஆக்ஸ்போர்டின் ஜீசஸ் கல்லூரியைச் சேர்ந்த W.Y. Evans Wentz. இவர் டிபெட்டன் யோகா அண்ட் சீக்ரெட் டாக்ட்ரின்ஸ், டிபெட்ஸ் கிரேட் யோகி மிலரப்பா மற்றும் டிபெட்டன் புக் ஆஃப் த டெட் ஆகியன உள்ளடங்கிய யோகம் மற்றும் கிழக்கிந்திய ஞான பாரம்பரியம் பற்றிய பல சிறந்த புத்தகங்களின் ஆசிரியரும் மொழிபெயர்ப்பாளரும் ஆவார். இவர் இப்புத்தகத்தின் முன்னுரையில் கூறுகிறார், இது இந்திய மகான்களைப் பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அபூர்வமான புத்தகங்களில் ஒன்று என்பதாலும், பத்திரிகையாளர் அல்லது வெளிநாட்டவர்களால் எழுதப்படாமல் இந்திய யோகியர் இனத்தைச் சார்ந்து பயிற்சியும் பெற்ற ஒருவராலேயே எழுதப்பட்டிருப்பதாலும், சுருங்க கூறின் ஒரு யோகியால் யோகியரை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகமாதலால் சுயசரிதத்தின் பெருமை மிக உயர்ந்ததாகிறது. நவீன இந்து மகான்களின் அசாதாரணமான வாழ்க்கைகள் மற்றும் அவர்களுடைய அபூர்வமான சித்திகளை நேரில் கண்டறிந்த விவரங்களை பற்றி குறிப்பிடுவதால் இப்புத்தகம் இன்றும் கால வரையின்றி என்றுமே முக்கியத்துவம் பெறுகிறது. இப்புத்தகத்தின் புகழ்பெற்ற ஆசிரியரை இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் நேரில் அறியும் பேறு பெற்றிருந்தேன். அவ்வாசிரியருக்கு இப்புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்கட்டும். நிச்சயமாக அவருடைய அபூர்வமான வாழ்க்கை சித்திரம் இந்து மனம் மற்றும் இதயத்தின் ஆழத்தை மிக தெளிவாக காட்டுவதுடன் பாரதத்தின் ஆன்மீக செல்வத்தை பற்றி இதுவரை மேல்நாட்டில் பிரசுரிக்கப்பட்ட நூல்களுள் சிறந்த ஒன்றாகும். அத்தியாயம் 1. என் பெற்றோரும் பிள்ளை பருவமும். அனாதியான மெய்ப்பொருளை தேடுவதும் அதனுடன் இணைந்த குரு சீடன் நல்லுறவும் தொன்று தொட்டே பாரத பண்பாட்டின் சிறப்பியல்புகளாக இருந்து வந்துள்ளன. என் வழியும் தெய்வத்தன்மை உள்ளதொரு தவ முனிவரிடம் என்னை கொண்டு சென்றது. அழகு மிளிர்ந்த அவரது வாழ்க்கை கால ஏடுகளில் பொறிக்கப்பட்டுள்ள ஒன்று. பாரதத்தின் உண்மையான செல்வங்களாக கருதப்படுகின்ற ஞானிகளில் அவரும் ஒருவராவார். புராதன எகிப்து, பாபிலோனியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்பட்ட விதி தங்கள் நாட்டிற்கும் ஏற்பட்டு விடாமல் ஒவ்வொரு தலைமுறையிலும் இத்தகைய ஞானிகள் தோன்றி பாதுகாத்து வந்துள்ளனர். என் குழந்தை பருவத்தின் நினைவுகள் கால வரிசைக்கு அப்பாற்பட்ட முற்பிறப்பின் இயல்புகளை தழுவியனவாக இருக்க காண்கிறேன். இமய பணிச்சாரர்கள் இடையே ஒரு யோகியாக நான் வாழ்ந்த தொல்கால வாழ்க்கையின் தெளிந்த நினைவுகள் என்னுள் எழுந்தன. கடந்த காலத்தின் இத்தோற்றங்கள் ஏதோ ஒரு வரையறையற்ற தொடர்பின் மூலமாக வருங்காலத்தை கூட காண உதவின. குழந்தை பருவத்தின் இயலாமையினால் எழுந்த அவமானங்கள் பற்றி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உணர்ச்சிகளை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் திறமையின்றி இருந்ததையும் நடமாட இயலாதிருந்ததையும் நான் மனக்கசப்புடன் உணர்ந்தேன். என் உடலின் பலவீனத்தை நான் உணர்ந்தபோது பிரார்த்தனைகள் என்னுள் பொங்கி எழுந்தன. தீவிர உணர்ச்சிகரமான என் வாழ்க்கை பன்மொழி வார்த்தைகளில் என் மனதுள் வெளிப்பட்டது. என்னுள் ஏற்பட்ட பன்மொழிகளின் குழப்பத்திற்கிடையில் நான் படிப்படியாக என்னுடையவர்களின் வங்காளச் சொற்களை செவிமடுக்க பழகிக்கொண்டேன். பொம்மைகளுடனும் கால் விரல்களுடனுமான விளையாட்டிற்குள் அடங்கிவிட்டதாக பெரியவர்களால் கருதப்படும் மழலையின் மனம்தான் எத்துணை ஏமாற்றவல்லது. என் உள்மன கொந்தளிப்பும் அதற்கு ஈடுகொடுக்க முடியாத என் உடலும் அடிக்கடி பிடிவாதமான அழுகைகளை உண்டாக்கின. என் வேதனையைக் கண்டு எதுவும் செய்வதறியாத என் குடும்பத்தினரின் திகைப்பை நான் நினைவு கூர்கிறேன். மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளும் என்னுள் குவிகின்றன. என் தாயின் சீராட்டல்கள் மற்றும் மழலைச் சொற்களை உதிர்க்கவும் தளிர்நடை பயிலவும் மேற்கொண்ட என் முதல் முயற்சிகள். உடனுக்குடனேயே மறக்கப்படும் இத்தொடக்க வெற்றிகள்தாம்
தன்னம்பிக்கையின் இயற்கையான அடிப்படையாகும். தொலைதூரம் ஊடுருவும் என் நினைவுகள் தனிப்பட்ட அனுபவம் இல்லை. வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே ஏற்படும் திடீர் மாறுதல்கள் தங்கள் உள் உணர்வுகளை தடை செய்யா வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளும் யோகிகள் பலர் உண்டென அறிகிறோம். மனிதன் ஓர் உடல் மட்டுமேயானால் அதை இழக்கும்போது அவனே இல்லாதவனாகி விடுகிறான். ஆனால் காலங்காலமாக தீர்க்கதரிசிகள் கூறுவது உண்மையெனில், மனிதன் அடிப்படையில் உடல் சார்பில்லாத எங்கும் நிறைந்துள்ள ஆன்மாவேதான். வினோதமாக தோன்றிய போதிலும் குழந்தை பருவத்தின் தெள்ளிய நினைவுகள் மிகவும் அபூர்வமில்லை. பல நாடுகளில் பிரயாணம் செய்யும் பொழுது உண்மையே பேசும் அநேகர் வாயிலாக அவர்களுடைய குழந்தை பருவத்தின் நினைவுகளை கூட கேட்டறிந்திருக்கிறேன். நான் வடகிழக்கு இந்தியாவில் இமயமலைக்கு அருகிலுள்ள கோரக்பூரில் 1893 ஆண்டு ஜனவரி 5 பிறந்தேன். என் முதல் 8 ஆண்டுகள் அங்கே கழிந்தன. 4 புதல்வர்களும் 4 புதல்விகளுமாக நாங்கள் 8 குழந்தைகள். முகுந்தலால் கோஷ் என்ற நான் 2வது மகனும் 4வது குழந்தையுமாவேன். என் தாய் தந்தையர் வங்காளியர், க்ஷத்திரிய வகுப்பைச் சேர்ந்தவர்கள். இருவரும் இறையருளால் தெய்வத்தன்மையுடன் விளங்கினர். கண்ணியமானதும் சாத்வீகமானதுமாகிய அவர்களது பரஸ்பர அன்பு என்றுமே அற்பமான முறையில் வெளிப்பட்டதில்லை. பெற்றோர்களின் இதமான சூழ்நிலை துள்ளித் திரிந்த 8 இளம் ஜீவன்களுக்கு அமைதி நிறைந்ததொரு மையமாக விளங்கியது. தகப்பனார் பகவதி சரண் கோஷ் அன்பும் ஆழ்ந்த சிந்தனையும் சில சமயங்களில் கண்டிப்பும் உடையவராக இருந்தார். அவரிடம் நாங்கள் மிக பிரியத்துடன் இருந்த போதிலும் மரியாதை காரணமாக சற்று விலகியே இருந்தோம். ஒரு திறமை வாய்ந்த கணித மேதையும் தர்க்க சாஸ்திரத்தில் நிபுணருமான அவர் தன் அறிவினாலேயே பெரும்பாலும் வழிநடத்தப்பட்டார். ஆனால் தாயாரோ இதயங்களின் ஓர் அரசியாக இருந்து எங்களுக்கு அன்பின் மூலமாகவே கற்பித்தார். தாயாரின் மறைவுக்குப் பின் தகப்பனார் தன் உள்ளார்ந்த கனிவை அதிகம் வெளிப்படுத்தலானார். அச்சமயங்களில் அவருடைய பார்வை என் தாயின் பார்வையைப் போன்று மாறி தோற்றமளிப்பதை நான் பல தடவை கண்டிருக்கிறேன். தாயின் முன்னிலையில் ஆரம்பகால நாட்களில் குழந்தைகளாகிய நாங்கள் மத சாத்திரங்களுடன் இனிப்பும் கசப்புமான தொடர்பு கொள்ளலானோம். தாய் மகாபாரதம், ராமாயணம் ஆகியவற்றிலிருந்து பொருத்தமான கதைகளை அவ்வப்போது சமயத்திற்கு ஏற்றவாறு எங்களை திருத்துவதற்கு திறமையுடன் கூறுவார். இச்சமயங்களில் கண்டிப்பதும் கற்றுக் கொடுப்பதும் சேர்ந்தே நடைபெறும். தகப்பனாருக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் அவர் அலுவலகத்திலிருந்து வரும்போது அவரை வரவேற்க அன்னை குழந்தைகளாகிய எங்களுக்கு பிற்பகலில் அழகாக உடை உடுத்தி அலங்கரித்து விடுவார். பாரதத்தின் பெரிய கம்பெனிகளுள் ஒன்றான வங்காள நாக்பூர் ரயில்வேயில் அவர் துணைத் தலைவருக்கு சமமான ஒரு பதவியை வகித்தார். அவர் வேலையின் காரணமாக அடிக்கடி பயணம் செய்ய நேர்ந்தது. என் குழந்தை பருவத்தில் எங்கள் குடும்பம் பல நகரங்களில் வசித்தது. தேவை உள்ளவர்களுக்கு தாராளமாக அள்ளித் தருபவர் அன்னை. தந்தையும் கனிவான குணம் உடையவர்தாம். எனினும் சட்ட ஒழுங்கு முறையில் அவருக்கிருந்த பற்றுதல் குடும்ப வரவு செலவு வரையிலும் பரவியிருந்தது. ஒரு தடவை அன்னை 2 வாரங்களில் தந்தையின் 1 மாத வருமானத்திற்கும் அதிகமாகவே ஏழைகளுக்கு அன்னமிடுவதில் செலவழித்து விட்டார். தகப்பனார், நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீ உன் தான தர்மங்களை தயவு செய்து சமாளிக்கக்கூடிய ஒரு வரையறுக்குள் வைத்துக்கொள் என்பதுதான் என்றார். தன் கணவரின் ஒரு சிறு குற்றச்சாட்டு கூட தாய்க்கு வேதனை தந்தது. குழந்தைகளிடம் தன் மனத்தாங்களை பற்றி எந்த குறிப்பும் காட்டாமல் அவர் ஒரு குதிரை வண்டி கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். நல்லது, நான் என் அன்னையின் வீட்டிற்கு செல்கிறேன் என்றார். காலங்காலமாக கடைபிடிக்கப்படும் ஒரு கடைசி அஸ்திரம். நாங்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்து அழுது புலம்பினோம். நல்ல வேளையாக எங்கள் தாய்மாமன் அச்சமயத்தில் வந்து சேர்ந்தார். அவர் சில அனுபவம் மிக்க அறிவுரைகளை தந்தையின் காதில் முணுமுணுத்தார்.
அவை பன்னெடுங்காலமாகவே வழக்கத்தில் இருந்து வருபவை என்பதில் ஐயமில்லை. தந்தை சில சமாதான சொற்களை கூறிய பின்னர் அன்னை மகிழ்ச்சியுடன் வண்டியை திருப்பி அனுப்பினார். என் தாய் தந்தையருக்கு இடையே நான் அறிந்த ஒரே பூசல் இவ்வாறு முடிந்தது. ஆனால் அவர்களுக்கே உரித்தான ஒரு வாக்குவாதம் எனது நினைவிற்கு வருகிறது. கஷ்டத்தினால் நம் வீடு தேடி வந்திருக்கும் ஓர் அபாக்கியவதிக்கு தயவு செய்து ஒரு 10 ரூபாய் கொடுங்களேன். அன்னையின் முறுவலில் அதற்கே உரித்தான தூண்டுதல் இருந்தது. 10 ரூபாய் எதற்கு? 1 ரூபாய் போதுமானது. தகப்பனார் ஒரு தகுந்த காரணத்தையும் சேர்த்துக் கொண்டார். எனது தந்தையும் அவருடைய பெற்றோர்களும் திடீரென இறந்ததும் எனக்கு முதலாக ஏழ்மையை பற்றிய அனுபவம் ஏற்பட்டது. பல மைல்கள் நடந்து பள்ளி செல்லும் முன் எனது ஒரே காலை உணவு ஒரு சிறிய வாழைப்பழம்தான். பிறகு நான் பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடரும் போது எனது அத்தியாவசிய தேவையினால் உந்தப்பட்டு ஒரு செல்வந்தரான நீதிபதியிடம் மாதந்தோறும் எனக்கு 1 ரூபாய் உதவி செய்யுமாறு முறையிட்டேன். அவர் 1 ரூபாய் கூட பெரிய தொகைதான் என்று கூறி நிராகரித்து விட்டார். பார்த்தீர்களா, அந்த ரூபாயின் மறுப்பை எவ்வளவு கசப்பாக நினைவு கூர்கிறீர்கள்? அன்னையின் இதயம் உடனடியாக வாதிட்டது. அவசரமாக தேவைப்படும் 10 ரூபாய் மறுக்கப்படுவதை உங்களைப் போலவே இப்பெண்ணும் வேதனையுடன் பிற்காலத்தில் நினைவு கூற வேண்டுமென்றா நீங்கள் விரும்புகிறீர்கள்? உனக்குத்தான் வெற்றி. காலங்காலமாக வெல்லப்பட்டு வரும் கணவன்மார்களின் முகபாவத்துடன் அவர் தனது கைப்பையை திறந்தார். இதோ ஒரு 10 ரூபாய் நோட்டு. இதை எனது நல்வாழ்த்துக்களுடன் அவளிடம் கொடு. எந்த ஒரு புது யோசனைக்கும் எனது தந்தை முதலில் இல்லை என்றே சொல்லும் சுபாவமுடையவர். எனது அன்னையிடமிருந்து மிகச் சுலபமாக அனுதாபத்தை பெற முடிந்த அந்த பெண்ணிடம் எனது தந்தை நடந்து கொண்ட முறை அவருடைய வழக்கமான எச்சரிக்கைக்கு ஓர் உதாரணம் எனலாம். எதையும் உடனே ஒப்புக்கொள்வதில் அவருக்கு இருந்த தயக்கம் உண்மையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற கொள்கையை மதிப்பதாகும். தந்தையினுடைய தீர்ப்புகள் நியாயமாகவும் சரிசமமாகவுமே இருந்தன என்பதை நான் எப்போதும் கண்டுள்ளேன். என்னுடைய பல வேண்டுகோள்களை, அது விடுமுறையில் சுற்றுலா பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது புது மோட்டார் சைக்கிள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஓரிரு நியாயமான காரணங்களுடன் கூறினால் அவற்றை அவர் தவறாது பூர்த்தி செய்து விடுவார். தந்தையார் தன் குழந்தைகள் சிறு வயதினராக இருந்தபோது அவர்கள் மீது மிக கண்டிப்புடையவராக இருந்தார். ஆனால் தன்னை பற்றிய அவரது மனப்பாங்கு மிக மிக தீவிரமான தன்னல மறுப்பே. உதாரணமாக, அவர் சினிமாவிற்கு சென்றதே இல்லை. பல ஆத்ம சாதனைகளில் ஈடுபடுவதும் பகவத்கீதையை படிப்பதும் தான் அவரது பொழுதுபோக்கு. எல்லா ஆடம்பரங்களையும் துறந்து பழைய காலணிகளை கூட அவை அடியோடு உபயோகமற்று போகிறவரை அணிவார். மோட்டார் கார்கள் பிரசித்தமான பிறகு அவருடைய புதல்வர்கள் கார்களை வாங்கினார்கள். ஆனால் அவரோ தினமும் அலுவலகத்திற்கு இழுவண்டியிலேயே சென்று வந்தார். அதிகாரத்துக்காக பணம் சேர்ப்பதில் தந்தைக்கு ஆர்வமில்லை. ஒரு தடவை அவர் கல்கத்தா நகர வங்கியை தொடங்கி அதை முறையாக செயல்பட வைத்த பிறகு அதில் எந்தவிதமான பங்குகளையும் ஏற்று லாபமடைய மறுத்துவிட்டார். தன் ஓய்வு நேரங்களில் ஒரு பொது கடமையை செய்ய விரும்பினார். அவ்வளவுதான். தந்தையார் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பல வருடங்களுக்கு பிறகு வங்காள நாக்பூர் ரயில்வே கம்பெனியின் கணக்கு வழக்குகளை ஆய்வு செய்ய இங்கிலாந்திலிருந்து ஒரு கணக்கர் இந்தியாவுக்கு வந்தார். தந்தையார் வெகு நாட்களுக்கு முன்பே தனக்கு சேர வேண்டிய போனஸ் தொகைகளை பெற விண்ணப்பிக்கவே இல்லை என்பதைக் கண்டு அந்த ஆய்வாளர் பெரும் வியப்புற்றார். அவர் 3 மனிதர்களின் வேலையை செய்திருக்கிறார் என்று அந்த கணக்காளர் கம்பெனி அதிகாரிகளிடம் கூறினார். அவருக்கு கம்பெனியிலிருந்து ரூபாய் 1,25,000, அதாவது $41,250 ஈட்டுத் தொகையாக சேர வேண்டியிருந்தது. கம்பெனியின் பொருளாளர் அத்தொகைக்கு எங்கள் தந்தையாருக்கு ஒரு காசோலை அனுப்பினார். எனது தந்தைக்கு இது ஒரு பெரிய விஷயமாக படவில்லையாதலால் அவர் அதை குடும்பத்தினரிடம் கூற மறந்து விட்டிருந்தார். வெகு நாட்களுக்கு பின் வங்கியிலிருந்து வந்த அறிவிப்பில் பெரும் வைப்புத் தொகை குறிக்கப்பட்டிருப்பதை பார்த்து எனது தம்பி விஷ்ணு
அவரிடம் இதை பற்றி விசாரித்தான். தந்தையார், இந்த பொருளாதார லாபத்தை பற்றி பெருமைப்படுவானேன்? எதையும் சமநிலையில் பார்க்க வேண்டும் என்ற கொள்கை உடையவன் லாபத்தால் மகிழ்வதுமில்லை, நஷ்டத்தால் கலங்குவதும் இல்லை. இவ்வுலகில் மனிதன் வரும்போது ஒரு காசு கூட இல்லாமல் தான் வருகிறான், போகும் பொழுதும் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் தான் போகிறான் என்பது அவனுக்கு தெரியும் என்றார். எனது பெற்றோர்கள் அவர்கள் மன வாழ்வின் தொடக்க காலத்திலேயே காசியில் வசித்த லாகிரி மகாசயர் என்ற பெரிய மகானின் சீடர்களாக ஆனார்கள். இந்த தொடர்பு இயல்பாகவே தந்தையிடம் காணப்பட்ட மன கட்டுப்பாட்டுணர்வை மேலும் உறுதி பெறச் செய்தது. ஒரு தடவை எனது மூத்த சகோதரி ரோமாவிடம் எனது அன்னை, உன் தந்தையும் நானும் வருடம் ஒருமுறைதான் மக்கட்பேறு பெற வேண்டி கணவன் மனைவியாக இருப்போம் என்று குறிப்பிடத்தக்க செய்தி ஒன்றை கூறினார். தந்தையார் லாகிரி மகாசயரை வங்காள நாக்பூர் ரயில்வேயின் கிளை ஒன்றில் ஊழியராக இருந்த அவினாஷ் பாபுவின் மூலமாக சந்தித்தார். கோரக்பூரில் பாரத தேசத்தின் பல மகான்களைப் பற்றி எனது இளமனதை கவரும் வண்ணம் அநேக கதைகளை அவினாஷ் பாபு எனக்கு கூறினார். அவர் எப்பொழுதும் தன் குருவின் அருமை பெருமைகள் கூடிய புகழுரையோடுதான் தன் கதைகளை முடிப்பது வழக்கம். உன் தந்தையார் எப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில் லாகிரி மகாசயரின் சீடர் ஆனார் என்பது பற்றி நீ எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறாயா? ஒரு சாவகாசமான கோடை மாலை வேளையில் நானும் அவினாஷ் பாபுவும் எங்கள் வீட்டு வளாகத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது அவர் ஆவலை கிளறும் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டார். நான் ஆர்வமுடன் ஒரு புன்முறுவலை சிந்தி இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தேன். பல வருடங்களுக்கு முன்பு நீ பிறப்பதற்கு முன்னால் நான் எனது மேலதிகாரியான உன் தந்தையிடம் காசியில் இருந்த எனது குருதேவரை சந்திப்பதற்காக ஒரு வாரம் எனது அலுவலக பணிகளிலிருந்து விடுப்பு கேட்டேன். உன் தகப்பனார் எனது திட்டத்தை ஏளனம் செய்தார். அவர், நீ என்ன ஒரு மத வெறியனாகப் போகிறாயா என்று கேட்டுவிட்டு, முன்னுக்கு வருவதில் உனக்கு விருப்பம் இருந்தால் உன் அலுவலக பணிகளில் கவனம் செலுத்து என்று கூறிவிட்டார். அன்று நான் வருத்தத்துடன் ஒரு தோப்பு வழியாக வீட்டிற்கு நடந்து வந்தபோது பல்லக்கில் வந்து கொண்டிருந்த உன் தந்தையை சந்தித்தேன். அவர் தன் பல்லக்கையும் வேலைக்காரர்களையும் அனுப்பிவிட்டு என்னுடன் நடக்கத் தொடங்கினார். என்னை சமாதானப்படுத்தும் முறையில் லோகாயதமான வெற்றிகளுக்கு முயற்சிப்பதில் உள்ள லாபத்தை எனக்கு சுட்டிக்காட்டினார். நான் விருப்பமில்லாமல் அதை கேட்டுக்கொண்டு வந்தேன். ஆனால் எனது இதயம், லாகிரி மகாசயா, தங்களை காணாமல் என்னால் வாழ முடியாதே என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தது. மாலை கதிரவனின் கிரணங்கள் உயரமாக வளர்ந்து கிடந்த கோரை புற்களின் அலைவரிசைகளில் மகுடம் சூட்டிக் கொண்டிருந்த ஓர் அமைதி நிறைந்த வரப்புக்கு எங்கள் பாதை எங்களை இட்டுச் சென்றது. நாங்கள் அதை வியந்தவாறு நின்றோம். அங்கு அந்த வயலில் எங்களுக்கு மிக அருகில் எனது மகாகுருவின் உருவம் திடீரென்று தோன்றியது. இது பெரிய மகான்களின் அற்புத திறன்களைப் பற்றி 30வது அத்தியாயம் அதிசயங்களின் விதியில் விளக்கப்பட்டுள்ளது. பகவதி, நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிக கடுமையாக இருக்கிறாய். அவர் குரல் திகைத்து நின்ற எங்கள் காதில் கணீரென்று வந்து மோதியது. அவர் தோன்றியது போலவே மாயமாக மறைந்தும் விட்டார். நான் மண்டியிட்டு வணங்கியவாறு, லாகிரி மகாசயா, லாகிரி மகாசயா என்று வியப்புடன் கூறிக்கொண்டிருந்தேன். உன் தந்தையார் சில வினாடிகளுக்கு ஆடாது அசையாது திகைப்புற்று நின்று விட்டார். அவினாஷ், நான் உனக்கு விடுப்பு கொடுப்பது மட்டுமல்லாமல் நாளைக்கு காசிக்கு புறப்பட நானும் விடுப்பு எடுத்துக் கொள்கிறேன். உனக்கு சிபாரிசு செய்வதற்காக நினைத்த மாத்திரத்தில் தோன்றும் திறனுள்ள இந்த மகான் லாகிரி மகாசயரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் எனது மனைவியுடன் வந்து அவருடைய மெய்ஞான பாதையில் எங்களுக்கு வழிகாட்டி உபதேசம் செய்து அருளும்படி வேண்டப் போகிறேன். நீ எங்களை அவரிடம் அழைத்துப் போவாயா? ஓ, தாராளமாக. மிக்க அதிசயமான முறையில் எனது பிரார்த்தனைக்கு விடை கிடைத்ததாலும் நிகழ்ச்சிகள் எல்லாம் சீக்கிரமாக எனக்கு சாதகமாக அமைந்ததாலும் எனது மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அடுத்த நாள் மாலை நானும் உன் பெற்றோர்களும் காசிக்கு ரயிலில் புறப்பட்டோம். மறுநாள் காசியை அடைந்ததும் கொஞ்ச தூரத்திற்கு ஒரு குதிரை வண்டியில் சென்றோம். பிறகு நாங்கள்
குருதேவர் வசிக்கும் தனிமையான வீட்டிற்கு குறுகலான சந்துகளின் வழியாக நடந்தே செல்ல வேண்டியிருந்தது. அவருடைய சிறு கூடத்தை அடைந்த நாங்கள் தன் வழக்கப்படியே பத்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் அவரை வணங்கினோம். அவர் தன் கண்களைச் சிமிட்டியவாறு ஊடுருவும் பார்வையை உன் தந்தையை நோக்கி திருப்பினார். பகவதி, நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிக கடுமையாக இருக்கிறாய். 2 தினங்களுக்கு முன் அவர் புல்வெளியில் உச்சரித்த அதே சொற்கள். அவர் தொடர்ந்தார். என்னிடம் வருவதற்கு நீ அவினாஷுக்கு அனுமதி வழங்கியதைப் பற்றியும் அவனுடனேயே நீயும் உன் மனைவியும் வந்தது பற்றியும் மெத்த மகிழ்ச்சி. அவர் மெய்ஞான பயிற்சியான கிரியா யோகத்தை உன் பெற்றோர்களுக்கு அவர்கள் மகிழ்வுறும்படி உபதேசித்தருளினார். குருவின் தரிசனம் கண்ட மறக்க முடியாத அந்த நாளிலிருந்து நானும் உன் தந்தையும் சக சீடர்கள் என்ற முறையில் நெருங்கிய நண்பர்களானோம். லாகிரி மகாசயர் உன் பிறப்பில் தீவிர அக்கறை காட்டினார். உன் வாழ்க்கை நிச்சயம் அவருடைய வாழ்வுடன் இணைக்கப் பெறும். குருதேவரின் ஆசி என்றும் பொய்க்காது. நான் இவ்வுலகை அடைந்த கொஞ்ச காலத்திற்குள்ளேயே லாகிரி மகாசயர் இவ்வுலகை நீத்தார். ஓர் அழகான சட்டத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த அவர் படம் தந்தை மாற்றலாகிச் சென்ற எல்லா ஊர்களிலும் எங்கள் குடும்ப பூஜை அறையை அலங்கரித்தது. நானும் எனது அன்னையும் பல காலை மாலைகளில் நாங்களாகவே ஏற்படுத்திக் கொண்ட பூஜை அறையில் மலர்களை மணமிக்க சந்தன குழம்பில் தோய்த்து அர்ப்பணம் செய்து தியானித்தோம். நாங்கள் சாம்பிராணி முதலான நறுமணப் பொருட்களுடன் எங்கள் இறை உணர்வையும் இணைத்து லாகிரி மகாசயரிடம் முழுமையாக வெளிப்பட்ட தெய்வீக தன்மையை வணங்கினோம். அவர் படம் எனது வாழ்க்கையில் மாபெரும் விளைவை ஏற்படுத்தியது. நான் வளர வளர லாகிரி மகாசயரை பற்றிய எண்ணமும் என்னுள் வளர்ந்து வந்தது. நான் தியானத்தில் இருக்கும் பொழுது புகைப்படத்தில் இருந்த அவர் உருவம் வெளிவந்து மனித உருவில் என் முன் அமர்வதை அடிக்கடி கண்டிருக்கிறேன். ஒளிபடைத்த அவர் உடலின் பாதங்களை நான் தொட முயலும் பொழுது அவ்வுரு மாறி மீண்டும் படமாகிவிடும். எனது குழந்தை பருவம் குமரப்பருவமாக மாறிய தருணத்தில் லாகிரி மகாசயரின் உருவம் சிறு படச்சட்டத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்டு உருமாறி எனது மனதில் உயிருடன் தங்கி ஒளியூட்டியதைக் கண்டேன். எனக்கு சோதனையோ குழப்பமோ ஏற்பட்ட நேரங்களிலெல்லாம் நான் அடிக்கடி அவரிடம் பிரார்த்தனை செய்வேன். அச்சமயங்களில் எனக்குள் அவர் காட்டிய ஆறுதலான வழிமுறையைக் கண்டேன். முதலிலெல்லாம் அவர் உயிருடன் இல்லையே என்று நான் வருந்தியதுண்டு. அவர் மறைபொருளாய் எங்கும் இருப்பதை அறியத் தொடங்கிய போது நான் வருந்தவில்லை. அவரை கண்ணால் காண்பதற்கு மிக்க விருப்பப்பட்ட பல சீடர்களுக்கு நான் எப்பொழுதும் உங்கள் கூட்டஸ்த வரம்பிற்குள் உள்ள பொழுது எனது எலும்புகளையும் சதையையும் காண நீங்கள் ஏன் வர வேண்டும் என்று அவர் பலமுறை எழுதியிருந்தார். எனக்கு 8 வயதாகியிருக்கும் பொழுது லாகிரி மகாசயரின் புகைப்படத்தின் மூலம் அவரது அருளால் ஆச்சரியமான விதத்தில் நான் உடல் நலமுற்றேன். இந்த அனுபவம் அவர் பால் உள்ள எனது அன்பை தீவிரமாக்கியது. வங்காளத்தில் இச்சாபூரில் உள்ள எங்கள் குடும்ப பண்ணையில் இருந்தபோது நான் ஆசிய காலராவினால் தாக்கப்பட்டேன். உயிருக்கே ஆபத்தான நிலை. மருத்துவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனது படுக்கை அருகில் அமர்ந்திருந்த எனது தாய் சுவரில் மாட்டப்பட்டிருந்த லாகிரி மகாசயரின் படத்தை பார்க்கும்படி பரபரப்புடன் சைகை செய்தார். மனத்தால் அவரை வணங்கு. நான் கையை தூக்கி கும்பிடக்கூட சக்தியற்றிருந்தேன் என்பது எனது அன்னைக்கு தெரிந்திருந்தது. நீ உண்மையான பக்தியுடன் உள்ளத்துள் அவரை மண்டியிட்டால் உன் உயிர் காப்பாற்றப்படும். அவர் புகைப்படத்தை நான் உற்று நோக்கிய பொழுது அங்கே கண்களை கூச வைக்கும் ஓர் ஒளி என்னையும் அந்த அறை முழுவதையும் சூழ்ந்ததைக் கண்டேன். என்னுடைய குமட்டலும் கட்டுக்கடங்காத மற்ற அறிகுறிகளும் மறைந்தன. நான் நலமடைந்தேன். உடனே தன் குருவின் மீது எனது அன்னைக்குள்ள அளவற்ற நம்பிக்கையை போற்றும் வகையில் அவர் பாதங்களை தொட்டு குனிந்து வணங்கும் அளவிற்கு எனக்கு உடலில் தெம்பு உண்டாயிற்று. அன்னை திரும்ப திரும்ப அச்சிறு படத்தை தன் தலையால் தொட்டு வணங்கினாள். எங்கும் நிறைந்திருக்கும் குருவே, தங்கள் ஒளி
எனது மகனை நலமடையச் செய்ததற்கு நான் நன்றி கூறுகிறேன். வழக்கமாக உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் அந்த வியாதியிலிருந்து என்னை உடனே மீட்ட அப்பேரொளியை எனது அன்னையும் கண்டிருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. அந்த புகைப்படம் விலை மதிக்க முடியாத எனது அரிய பொக்கிஷங்களில் ஒன்று. லாகிரி மகாசயர் தன் கையாலேயே எனது தந்தைக்கு கொடுத்ததாகையால் அது ஒரு புனித அதிர்வலையை பெற்றுள்ளது. முதலில் அந்த படம் எப்படி பிடிக்கப்பட்டது என்பது ஆச்சரியகரமானது. நான் அக்கதையை எனது தந்தையின் சகோதர சீடர் காளிகுமார் ராய் மூலமாக அறிந்தேன். அந்த மகானுக்கு யாரும் தன்னை புகைப்படம் எடுப்பதில் வெறுப்பு இருந்தது போலும். ஒரு சமயம் அவர் மறுத்தும் கேளாமல் அவரையும் காளிகுமார் ராய் உள்ளிட்ட ஒரு பக்தர்கள் குழுவையும் சேர்த்து புகைப்படம் எடுக்கப்பட்டது. கழுவிய படத்தில் எல்லா சீடர்களுடைய உருவங்களும் தெளிவாக பதிந்திருக்கையில் நடுவில் லாகிரி மகாசயர் உருவம் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் மட்டும் காலியாக இருப்பதைக் கண்டு புகைப்படக்காரர் பெரும் வியப்புற்றார். அவ்வதிசயத்தை பற்றி பலர் வெகுவாக விவாதித்தனர். கங்காதர் பாபு என்ற புகைப்பட நிபுணனான ஒரு மாணவன் மறைந்து கொள்ளும் அந்த உருவம் தன்னிடமிருந்து தப்ப முடியாது என்று பெருமை பேசினான். மறுநாள் காலை குரு ஒரு திரைக்கு முன்னால் மரக்கட்டிலில் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். கங்காதர் பாபு அவனுடைய உபகரணங்களுடன் வந்து சேர்ந்தான். வெற்றி அடைவதற்கு வேண்டிய எல்லா முன்னெச்சரிக்கைகளுடன் அவன் 12 படங்கள் பேராசையுடன் எடுத்தான். மீண்டும் அவருடைய ஒவ்வொரு படத்திலும் திரை மற்றும் மரக்கட்டிலின் உருவம் மட்டுமே பதிந்திருக்க அம்மகானின் உருவம் மட்டும் பதிவாகவில்லை. செருக்கு அழிந்த கங்காதர் பாபு கண்ணீருடன் தன் குருவை நாடி வந்தான். பல மணி நேரம் கழித்தே ஆழ்ந்த பொருளுடைய குறிப்புடன் லாகிரி மகாசயர் தன் மௌனத்தை கலைத்தார். நான் ஆன்மா, கண்ணுக்கு புலனாகாமல் எங்கும் வியாபித்துள்ளதை உன் கேமரா பிரதிபலிக்க முடியுமா? முடியாது என்பதை அறிந்தேன். ஆயினும் புனித மகானே, தங்கள் உடற்கோவிலின் படம் ஒன்று வேண்டுமென்று நான் அன்புடன் விரும்புகிறேன். என் நோக்கு குறுகியது. உங்களுக்குள் பரம்பொருள் முழுமையாக வியாபித்திருக்கிறது என்பதை நான் இன்று வரை அறிந்தேனில்லை. சரி, நாளை காலை வா. நான் என்னை படம் பிடிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு தருகிறேன். மறுபடியும் அந்த புகைப்படக்காரர் தன் கேமராவை இயக்கினார். இந்த தடவை அத்தெய்வீக உருவம் காண முடியாதபடி அதிசயமாக உருமாற்றம் செய்து கொள்வதை விட்டுவிட்டு படத்தில் நன்கு பதிந்திருந்தது. அம்மகான் தன்னை இன்னொரு படம் பிடிக்க இசையவில்லை. நானும் அவருடைய வேறு எந்த படத்தையும் பார்த்ததில்லை. அந்த புகைப்படம் இப்புத்தகத்தில் மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய அழகிய முகச்சாயல் அவர் எந்த வகுப்பைச் சேர்ந்தவர் என்று கூற முடியாதபடி பொதுவான ஒன்றாக உள்ளது. அவருடைய மர்ம புன்னகையில் இறைவனுடன் ஒன்றிய இணைவினால் பிறந்த ஆனந்தம் லேசாக மிளிர்கிறது. அவரது அரைக்கண் திறந்த பார்வை இவ்வுலகில் அவருக்கு பெயரளவில்தான் நாட்டம் உள்ளது என்பதையும், அரைக்கண் மூடியிருப்பது உள்ள ஆனந்தத்தில் திளைத்திருப்பதையும் காட்டுவதற்கே ஆகும். இவ்வுலக ஆசைகளில் நாட்டமில்லா அவர் தன்னிடம் இருந்த மெய்ஞானச் செல்வத்தை நாடி வருவோருடைய ஆன்மீக பிரச்சனைகளை என்றுமே முழுவதுமாக அறிந்திருந்தார். இக்குருவின் படத்தில் உள்ள சக்தியினால் நான் உடல் நலமுற்ற சில நாட்களுக்குள்ளேயே மகத்தான ஓர் ஆன்மீக தரிசனம் கண்டேன். ஒரு காலை வேளை எனது படுக்கையில் உட்கார்ந்தபடியே நான் ஓர் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டேன். மூடிய கண்களின் இருளுக்குப் பின் யாதுளது? எனது உள்மனதில் இந்த ஆராய்ச்சி எண்ணம் வலுவாக எழுந்தது. உடனே எனது அகக்கண்களின் உள்நோக்கில் ஒரு பேரொளி உருக்கொண்டது. எனது நெற்றியினுள்ளே ஒளிர்ந்த ஒரு பெருந்திரையில் மலை குகைகளில் தியான கோலத்தில் வீற்றிருக்கும் தெய்வ தவ முனிவர்களின் உருவங்கள் சிறிய திரைப்படங்கள் போன்று தோன்றின. நீங்கள் யார்? நான் இறைந்து பேசினேன். நாங்கள் இமாலயத்தில் உள்ள யோகிகள். அத்தெய்வீக விடையை வர்ணிப்பது கடினம். எனது மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. ஆகா, நானும் இமாலயத்திற்கு வந்து உங்களைப் போன்று ஆவதற்கு ஏங்குகிறேன். அத்தோற்றம் மறைந்தது.
ஆயினும் அவ்வெள்ளிக் கிரணங்களின் பேரொளி என்றும் விரிந்த வளையங்களாகி எல்லையில்லாமல் பறந்தன. இந்த அதிசய ஒளி யாது? நான் ஈஸ்வரன், நான் ஒளி. அக்குரல் மேகங்களின் முழக்கம் போல் இருந்தது. நான் உன்னுடன் இரண்டரக் கலக்க விரும்புகிறேன். எனது தெய்வீக பரவச நிலையிலிருந்து நான் மெல்ல விடுபட்ட போது இறைவனை தேட வேண்டுமென்ற அவா நிரந்தரமாக என்னுள் நிலைத்து விட்டது. அவன் என்றும் புதிய அழியாத பேரின்பம். இந்த நினைவு அத்தரிசனம் பெற்ற பின் நெடுங்காலத்திற்கு நீடித்தது. இன்னொரு இளமைக்கால நினைவும் குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் அந்நிகழ்ச்சியின் விளைவாய் எனது உடலில் ஏற்பட்ட ஒரு வடு இன்றும் உள்ளது. நானும் எனது அக்கா உமாவும் ஒரு நாள் அதிகாலையில் எங்கள் கோரக்பூர் வீட்டு வளாகத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தோம். வேப்பம்பழங்களை தின்னும் கிளிகளை வேடிக்கை பார்த்த நேரம் போக மீதி நேரத்தில் வங்காளி பாடப்புத்தகத்தை படிக்க எனக்கு அவள் உதவி செய்து கொண்டிருந்தாள். உமா தன் காலில் ஒரு கட்டி இருப்பதாக முறையிட்டு ஒரு களிம்பு ஜாடியை கொண்டு வந்தாள். நான் எனது முன் கையில் கொஞ்சம் களிம்பை தடவிக்கொண்டேன். நன்றாக இருக்கும் கையில் எதற்கு மருந்தை பூசுகிறாய்? சரி அக்கா, நாளைக்கு எனக்கும் கட்டி வரும் என தோன்றுகிறது. கட்டி வரப்போகும் இடத்தில் தடவி உன் களிம்பை நான் பரிசோதிக்கிறேன். போடா பொய்யனே! அக்கா, நாளை காலை என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் என்னை பொய்யன் என கூறாதே. என்னுள் ஆத்திரம் மிகுந்தது. உமா நம்பாமல் 3 தடவைகள் திரும்ப திரும்ப ஏளனம் செய்தாள். நான் அவளுக்கு மெதுவாக பதில் கூறுகையில் ஓர் அசையாத தீர்மானம் எனது குரலில் ஒலித்தது. எனது இச்சா சக்தியினால் நான் கூறுகிறேன். நாளைக்கு எனது கையில் இதே இடத்தில் ஒரு பெரிய கட்டி தோன்றும். உன் கட்டியும் இப்போது இருப்பது போல் 2 மடங்காக வீங்கிவிடும். மறுநாள் காலையில் நான் எழுந்தபோது நான் குறித்த இடத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. உமாவின் கட்டியும் 2 மடங்காகி இருந்தது. ஒரு கூச்சலுடன் எனது தமக்கை அம்மாவிடம் ஓடினாள். முகுந்தன் ஒரு சூனியவாதி ஆகிவிட்டான். சொற்களின் சக்தியை என்றும் தீங்கிழைக்க உபயோகிக்கலாகாது என்று எனது அன்னை மனதில் பதியும்படி எனக்கு அறிவுரை கூறினார். நான் அந்த புத்திமதியை என்றும் நினைவில் வைத்து அதன்படியே நடந்து வந்திருக்கிறேன். எனது கட்டிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மருத்துவரின் அறுவையினால் ஏற்பட்ட அத்தழும்பு இன்றும் உள்ளது. எனது வலது முன்னங்கை மனிதனின் வெறும் வார்த்தைகளுக்கு உள்ள சக்தியை என்றென்றும் நினைவூட்டுகிறது. உமாவிடம் பேசிய அந்த எளிய சொற்றொடர்கள் தீங்கற்றனவாக தோன்றினாலும் ஆழ்ந்த மன ஒருமையுடன் உச்சரிக்கப்பட்டன. எனவே அவை வெடிகுண்டுகளைப் போன்று வெடித்து பாதகத்தை விளைவித்தாலும் பலனை உறுதியாக கொடுக்க வல்ல உள்ளார்ந்த திறனை பெற்றிருந்தன. சொற்களிலிருந்து வெடித்து கிளம்பும் அதிர்வலைகளின் ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்தினால் ஒருவருடைய வாழ்க்கையை துன்பங்களிலிருந்து விடுவிக்க முடியும் என்பதையும், தழும்போ கண்டனமோ ஏற்படுத்தாமல் இதனை செயல்படுத்த முடியும் என்பதையும் நான் பின்னர் புரிந்து கொண்டேன். எங்கள் குடும்பம் பஞ்சாபில் உள்ள லாகூருக்கு மாறியது. அங்கு எனக்கு காளியின் வடிவத்தில் தெய்வத்தாயின் படம் ஒன்று கிடைத்தது. எங்கள் வீட்டு மாடியின் பால்கனியிலிருந்த ஓர் எளிய பூஜை அறையை அது புனிதமாக்கியது. அந்த இடத்தில் செய்யப்பட்ட எனது எந்த பிரார்த்தனையும் பூர்த்தியாகும் என்று எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஒரு நாள் உமாவுடன் அங்கு நின்று கொண்டு எங்கள் வீட்டை அடுத்து ஒரு சிறிய சந்திற்கு அப்பால் இருந்த 2 கட்டிடங்களின் கூரைகளிலிருந்து 2 சிறுவர்கள் பட்டம் பறக்க விடுவதை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறாய்? உமா விளையாட்டாக என்னை பிடித்து தள்ளினாள். தெய்வத்தாய் நான் கேட்பதையெல்லாம் கொடுப்பது எவ்வளவு அற்புதமானது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் அவ்விரு பட்டங்களையும் அவள் உனக்கு தருவாள் என நினைக்கிறேன். உமா கேலியாக சிரித்தாள். ஏன் தரமாட்டாள்? நான் அவைகளை அடைய அமைதியாக பிரார்த்தனை செய்யலானேன். இந்தியாவில் பட்டங்களின் பந்தயங்கள் நடக்கும் பொழுது அவைகளுடைய நூல்களில் மாஞ்சா பூசப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆட்டக்காரனும் அவனுடைய எதிரியின் நூலை அறுப்பதற்கு முயற்சிப்பான்.
அறுபட்ட பட்டம் கூரைகளின் மேலாக பறந்தோடும். அதை பிடிப்பதில்தான் பெரும் வேடிக்கை. நானும் உமாவும் கூரையின் கீழ் மாடி முகப்பில் நின்றிருந்ததனால் எங்கள் கையில் அருந்த பட்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. பட்டத்தின் அருந்து போன நூல் இயல்பாக கூரையின் மேல்தான் தொங்கும். சந்தின் அப்பால் இருந்த ஆட்டக்காரர்கள் தங்கள் போட்டியை தொடங்கினர். ஒரு நூல் அருந்தது. உடனே அப்பட்டம் நான் இருந்த திசை நோக்கி மிதந்தது. திடீரென்று காற்றின் வேகம் குறைந்ததால் அப்பட்டம் அசையாமல் ஒரு நொடி நின்றது. அச்சமயத்தில் அதன் நூல் எதிர் வீட்டின் மேலிருந்த ஒரு கள்ளிச் செடியில் சிக்கியது. ஒரு நீளமான சுருக்கு நான் பிடித்திழுக்க வசதியாக உருவானது. நான் பரிசை உமாவிடம் நீட்டினேன். அது தற்செயலாக நடந்த ஒன்று. உன் பிரார்த்தனைக்கு பதில் அல்ல. இன்னொரு பட்டமும் உன் கையில் கிடைத்தால்தான் நான் நம்புவேன். எனது அக்காவின் சொற்களில் காணப்பட்ட வியப்பை காட்டிலும் அவள் கருமையான கண்களில் அதிக வியப்பு காணப்பட்டது. நான் எனது பிரார்த்தனையை தீவிரமாக தொடர்ந்தேன். வேகமாக இழுத்ததினால் அந்த இன்னொரு ஆட்டக்காரனும் தன் பட்டத்தை திடீரென்று இழந்தான். அது காற்றில் ஆடி அசைந்தவாறு என்னை நோக்கி வந்தது. எனது உதவியாளனான அக்கள்ளிச் செடி நான் அப்பட்டத்தை பிடிப்பதற்கேற்ப ஒரு சுருக்கை மறுபடியும் உண்டாக்கியது. எனது இரண்டாவது வெற்றி பரிசையும் நான் உமாவிற்கு அளித்தேன். உண்மையாகவே தெய்வத்தாய் உனக்கு செவிசாய்க்கிறாள். இதெல்லாம் எனக்கு புரியாத மர்மம். அக்கா திடீரென மிரண்ட மான்குட்டியை போன்று ஓடிவிட்டாள். அத்தியாயம் 2. எனது அன்னையின் மறைவும் மாயத்தாயத்தும். எனது அண்ணனுக்கு திருமணம் செய்து வைப்பதில் எனது அன்னை அடங்கா ஆர்வம் கொண்டிருந்தார். அனந்தாவின் மனைவி முகத்தை நான் கண்டுவிட்டால் எனக்கு பூலோக சுவர்க்கம் கிடைத்த மாதிரிதான். குடும்பத்தின் வம்ச விருத்திக்காக அவரது திடமான பாரத பண்பாட்டு உணர்ச்சியினை இவ்வார்த்தைகளில் அன்னை வெளியிடுவதை நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன். அனந்தாவின் நிச்சயதார்த்தத்தின் பொழுது எனக்கு வயது கிட்டத்தட்ட 11 இருக்கலாம். அன்னை விவாக ஏற்பாடுகளை மகிழ்ச்சியுடன் மேற்பார்வையிட்டவாறு கல்கத்தாவில் இருந்தார். நானும் எனது தந்தையும் மட்டும் வட இந்தியாவில் பரேலியில் எங்கள் வீட்டில் இருந்தோம். லாகூரில் 2 வருடங்கள் வசித்த பிறகு எனது தந்தைக்கு அங்கு மாற்றலாகியிருந்தது. நான் முன்னமேயே எனது 2 மூத்த சகோதரிகளான ரோமா, உமா ஆகியவர்களின் திருமண வைபவங்களை கண்டிருக்கிறேன். ஆனால் மூத்த மகனான அனந்தாவுக்கு விவாக ஏற்பாடுகள் உண்மையிலேயே மிக விரிவாக நடந்தன. தினந்தோறும் தொலைதூர வீடுகளிலிருந்து கல்கத்தா வந்து சேரும் கணக்கற்ற உறவினர்களை அன்னை வரவேற்றுக் கொண்டிருந்தார். அவர்களை 50 ஆம்ஹெஸ்ட் தெருவில் புதிதாக வாங்கியிருந்த பெரிய வீட்டில் சௌகரியமாக தங்கச் செய்தார். விருந்திற்கு வேண்டிய தின்பண்டங்கள், மணப்பெண் வீட்டிற்கு அனந்தாவை அழைத்துச் செல்வதற்கான ஆடம்பர ஆசனம், வண்ண தீப வரிசைகள், காகித அட்டைகளாலான பெரிய யானைகளும் ஒட்டகங்களும், ஆங்கில, ஸ்காட்ச் மற்றும் இந்திய வாத்திய இசைகள், வேடிக்கை காட்டுபவர்கள், புராதன விவாகச் சடங்குகளை செய்ய புரோகிதர்கள் எல்லாம் தயார். நானும் எனது தந்தையும் சடங்கிற்குரிய நேரத்தில் குடும்பத்துடன் சேருவதற்கு உற்சாகத்துடன் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தோம். ஆயினும் அந்த முக்கியமான நாளுக்கு முன் கெட்ட நிமித்தமான தோற்றம் ஒன்றைக் கண்டேன். பரேலியில் ஒரு நாள் நடுநிசி எனது தந்தையின் அருகில் எங்கள் வீட்டு வெளிக்கூடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பொழுது படுக்கையின் மேல் கொசுவலையின் விசித்திரமான படபடப்பால் நான் எழுப்பப்பட்டேன். அம்மெல்லிய திரைகள் அகன்றதும் எனது அன்னையின் அன்பு உருவத்தைக் கண்டேன். உன் தந்தையை எழுப்பு. அவர் குரல் மெல்ல ஒலித்தது. என்னை பார்க்க வேண்டுமெனில் இன்று காலை 4 மணிக்கு புறப்படும் முதல் ரயிலை பிடியுங்கள். கல்கத்தாவிற்கு உடனே வந்து சேருங்கள். அந்த ஆவி உருவம் மறைந்தது. அப்பா, அப்பா, அம்மா இறந்து கொண்டிருக்கிறார். எனது குரலில் இருந்த திகில் அவரை உடனே எழுப்பியது. நான் அந்த அவலச் செய்தியை விம்மியவாறே கூறி முடித்தேன். உன் மனப்பிரமையை பற்றி கவலைப்படாதே.
ஒரு புதிய சூழ்நிலைக்கு தந்தை வெளிப்படுத்தும் அவருக்கே உரிய மறுப்பை இப்பொழுதும் தெரிவித்தார். உன் தாயார் நல்ல ஆரோக்கியத்துடனேயே இருக்கிறார். ஏதாவது கெட்ட செய்தி வந்தால் நாம் நாளை புறப்படுவோம். இப்பொழுதே புறப்படாததற்கு நீங்கள் உங்களையே மன்னிக்கப் போவதில்லை. மிகுந்த வேதனை என்னை மேலும் கசப்புடன் பேச வைத்தது. நானும் உங்களை என்றும் மன்னிக்க மாட்டேன். கவலை தோய்ந்த அந்த காலை பொழுது திட்டவட்டமான சொற்களுடன் வந்தது. அன்னையின் உடல்நிலை கவலைக்கிடம். விவாகம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உடனே வரவும். தந்தையும் நானும் கலக்கத்துடன் கிளம்பினோம். எனது சித்தப்பா வழியில் வண்டி மாறும் இடத்தில் எங்களை சந்தித்தார். ஒரு ரயில் வண்டி எங்களை நோக்கி பேரிரைச்சலுடன் மிக வேகமாக அருகில் வருவது தெரிந்தது. என் உள்மனக் கொந்தளிப்பால் அந்த ரயில் பாதையில் குதித்து விடலாமா என ஒரு திடீர் எண்ணம் எழுந்தது. ஏற்கனவே அன்னையை பறிகொடுத்து விட்டதாக நான் உணர்ந்ததால் திடீரென்று சூன்யமாகிவிட்ட உலகை பொறுத்துக் கொள்ள முடியாது என எனக்கு தோன்றியது. இவ்வுலகிலேயே மிக சிநேகமுடையவராக எனது தாயை நான் நேசித்து வந்தேன். ஆறுதலான அவருடைய கரிய விழிகள்தாம் எனது குழந்தை பருவத்தில் சிறு சிறு துன்பங்கள் ஏற்பட்ட போது எனக்கு அடைக்கலம் அளித்தவை. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? எனது சித்தப்பாவிடம் இந்த கடைசி கேள்விக்காக நான் நின்றேன். எனது முகத்தில் இருந்த நம்பிக்கை இழந்த நிலையை புரிந்து கொள்ள அவருக்கு வெகு நேரமாகவில்லை. நிச்சயமாக உயிரோடு தான் இருக்கிறார் என்றார். ஆனால் நான் அவரை சிறிதும் நம்பவில்லை. நாங்கள் கல்கத்தா வீட்டை அடைந்ததும் மரணமெனும் திடுக்கிடும் மர்மமே எதிர்பட்டது. நான் அப்படியே உயிரற்றவன் போல் சரிந்தேன். எனது இதயம் சமாதானம் அடைவதற்கு எவ்வளவோ ஆண்டுகளாயின. எனது கதறல்கள் சுவர்க்கத்தின் கதவுகளை தாக்கி கடைசியில் தெய்வீக அன்னையை அழைத்து வந்துவிட்டன. அவளுடைய சொற்கள்தாம் புறையோடிக் கிடந்த எனது மனப்புண்களை முழுவதுமாக ஆற்றின. உன்னை ஒவ்வொரு பிறப்பிலும் அநேக தாய்மார்களின் மென்மையான அன்பின் மூலம் பாதுகாத்து வந்தது நானே. நீ இழந்து தேடும் அந்த இரு அழகிய கருமையான விழிகளை என்னில் காண்பாய். அன்புக்குரிய அன்னையின் தகன கிரியைகள் முடிந்த பிறகு நானும் எனது தந்தையும் பரேலிக்கு திரும்பினோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்கள் பங்களாவின் முன்னிருந்த மென்மையான பசும்பொன் வண்ண புல்தரைக்கு நிழல் தந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பவழ மல்லிகை மரத்தடிக்கு நான் சோக நினைவு யாத்திரை செல்வேன். மனதில் கவிதை உணர்வு ஊறும் பொழுது அந்த புல்வெளி பீடத்தில் வெண்மையான பவழமல்லி மலர்கள் தாங்களாகவே பக்தியுடன் உதிர்வதாக நான் நினைத்தேன். காலை பனித்துளியில் எனது கண்ணீர் கலக்கும் போது வினோதமான வேற்றுலக ஒளி அங்கே வைகரை பொழுதில் வெளிப்படுவதை நான் அடிக்கடி கவனித்தேன். இறைவனுக்காக தீவிர ஏக்கம் என்னை பற்றியது. இமயத்திற்கு பலமாக ஈர்க்கப்படுவதை நான் உணர்ந்தேன். என் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் எங்களை பரேலியில் சந்தித்தார். அவர் அண்மையில்தான் அப்புனித மலைச்சிகரங்களுக்கு சென்று திரும்பியிருந்தார். நான் ஆவலுடன் அம்மலைச்சிகரங்களில் வசிக்கும் யோகிகளைப் பற்றியும் சுவாமிகளைப் பற்றியும் அவர் கூறுவதையெல்லாம் ஆவலுடன் கேட்டேன். நாம் இமாலயத்திற்கு ஓடிவிடலாம் என்று ஒரு நாள் பரேலியில் எங்கள் வீட்டு சொந்தக்காரரின் சிறிய மகனாகிய துவாரகா பிரசாத்திடம் நான் கூறிய இந்த யோசனைக்கு அவன் இணங்கவில்லை. அப்பொழுதுதான் தந்தையைக் காண வந்திருந்த எனது தமையனிடம் அவன் இதை வெளிப்படுத்தி விட்டான். நடைமுறைக்கு ஒவ்வாத சிறுவனின் யோசனை என்று சிரிக்காமல் அனந்தா என்னை பரிகாசப் பொருளாக்குவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டான். எங்கே உன் காவி உடை? அது இல்லாமல் நீ சாமியாராக முடியாதே. ஆனால் அவனுடைய சொற்களால் நான் விவரித்துக் கூற முடியாத வகையில் மகிழ்ச்சி அடைந்தேன். அவன் சொற்கள் நான் சந்நியாசியாகி பாரதம் முழுவதும் சுற்றுவதைப் போன்றதொரு தெளிவான காட்சியை என் முன் கொண்டு வந்தன. ஒரு கால் அவை எனது முற்பிறப்பின் நினைவுகளை எழுப்பியிருக்கலாம். எப்படியாயினும் நெடுங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் சந்நியாச ஆசிரம காவி உடைகளை மிக இயல்பான முறையில் அணிவேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒரு நாள் காலை துவாரகாவுடன் அளவளாவிக் கொண்டிருந்த பொழுது என்னுள் எழுந்த இறையன்பு
மடை திறந்த வெள்ளம் போல் பெருகியது. எனது பேச்சை அவன் ஓரளவே கவனித்தாலும் நான் முழு மனதுடன் எனது ஒவ்வொரு சொல்லையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அன்று பிற்பகல் நான் இமயத்தின் அடிவாரத்தில் இருக்கும் நைனிதாலை நோக்கி ஓடிவிட்டேன். என்னை அனந்தா தீர்மானமாக தொடர்ந்தான். நான் வருத்தத்துடன் பரேலி திரும்ப வேண்டியதாயிற்று. அதிகாலையில் நான் வழக்கமாகச் செல்லும் பவழமல்லி மரத்தடி யாத்திரை மட்டும்தான் எனக்கு அனுமதிக்கப்பட்டது. எனது இதயம் நான் இழந்த 2 தாய்களுக்காக அழுதது. ஒருவர் மனித உருவிலான அன்னை, இன்னொருவர் தெய்வீக அன்னை. எங்கள் குடும்ப பிணைப்பில் அன்னையின் மரணத்தால் ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்ய முடியாததாகிவிட்டது. தந்தை எஞ்சிய அவர் வாழ்வின் 40 வருடங்களில் மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை. தன் குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக செயல்பட வேண்டிய கடினமான பொறுப்பை ஏற்று எங்களுக்கு அவர் மிக்க அன்பானவராகவும் நெருக்கமானவராகவும் ஆனார். அமைதியுடனும் உள்நோக்குடனும் அவர் குடும்ப சிக்கல்கள் பலவற்றை தீர்த்தார். அவரது அலுவலக நேரத்திற்குப் பின் ஒரு துறவியைப் போன்று அவர் தன் தனி அறைக்குள் சென்று இனிய அமைதியுடன் கிரியா யோக சாதனையில் ஈடுபட்டார். தாய் மறைந்த வெகு காலத்திற்குப் பின் எனது தந்தையின் வாழ்க்கை முறையை கொஞ்சம் சுலபமாக்க ஓர் ஆங்கில தாதியை வேலைக்கமர்த்த முயன்றேன். ஆனால் தந்தையார் சம்மதிக்கவில்லை. எனக்கு பணிவிடை செய்வது உன் அன்னையுடன் முடிந்துவிட்டது. வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் அன்புடன் அவரது கண்கள் எங்கோ நோக்கிய வண்ணமிருந்தன. இன்னொரு பெண்ணிடமிருந்து வரும் பணிவிடைகளை என்னால் ஏற்க முடியாது. அன்னையின் மறைவிற்கு 14 மாதங்களுக்குப் பின் எனக்கு எனது அன்னை மிக முக்கியமான செய்தி ஒன்றை விட்டுச் சென்றிருப்பதை அறிந்தேன். அவரது மரணப் படுக்கையின் அருகில் அனந்தா இருந்து அச்செய்தியை குறித்துக் கொண்டான். 1 வருடத்தில் அச்செய்தியை என்னிடம் வெளியிடும்படி எனது தாய் கூறியிருந்தும் எனது அண்ணன் காலங்கடத்திவிட்டான். எனது தாய் அவனுக்காக பார்த்து வைத்திருந்த பெண்ணை மணம் செய்து கொள்ள சீக்கிரமே அவன் பரேலியை விட்டு கல்கத்தாவிற்கு புறப்படுவதாயிருந்தது. ஒரு நாள் மாலை அவன் என்னை தன் அருகில் அழைத்தான். முகுந்தா, உன்னிடம் சில விசித்திரமான செய்திகளை கூற நான் தயங்கிக் கொண்டிருந்தேன். அனந்தாவின் குரலில் ஆற்றாமை தோனி ஒலித்தது. வீட்டை துறக்கும் உன் ஆவலை எங்கு நான் அதிகரிக்கச் செய்து விடுவேனோ என்று பயந்தேன். எப்படியும் நீ இறை ஆர்வத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறாய். சமீபத்தில் நீ இமயத்திற்கு போகும் வழியில் உன்னை நான் பிடித்த பொழுது நான் ஒரு தீர்மானமான முடிவிற்கு வந்துவிட்டேன். எனது புனிதமான வாக்குறுதியை நிறைவேற்றுவதை நான் இனியும் தள்ளிப் போடக்கூடாது என கூறி எனது அண்ணன் என்னிடம் ஒரு சிறு பேழையை கொடுத்து அன்னை சொல்லிச் சென்ற பின்வரும் செய்தியை கூறினான். எனது அன்பார்ந்த மகனே முகுந்தா, இந்த சொற்கள் எனது கடைசி ஆசிகளாயிருக்கட்டும். உன் பிறப்பை அடுத்து நிகழ்ந்த அநேக அற்புத சம்பவங்களை கூற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நீ கைக்குழந்தையாக இருந்த பொழுதே உனக்கு விதித்திருந்த பாதையை நான் அறிந்து விட்டேன். அப்பொழுது உன்னை காசியில் வசித்த என் குருவிடம் கொண்டு சென்றேன். ஆழ்ந்த தியானத்தில் இருந்து சீடர்களின் கூட்டத்தில் கிட்டத்தட்ட மறைந்தே விட்டிருந்த லாகிரி மகாசயரை நான் சரியாக பார்க்கக்கூட முடியவில்லை. நான் உன்னை தட்டிக் கொடுத்தபடி அந்த மகா குருவின் பார்வை உன்மீது விழுந்து உனக்கு ஆசி அளிக்க பிரார்த்திக்கலானேன். என் மௌனமான பக்தி நிரம்பிய கோரிக்கை தீவிரமான தருணத்தில் அவர் தம் கண்களை திறந்து என்னை தன் அருகில் வரும்படி சைகை செய்தார். மற்றவர்கள் எனக்கு வழிவிட்டார்கள். நான் அந்த புனித திருவடிகளை பணிந்தேன். லாகிரி மகாசயர் உன்னை தன் மடியில் இருத்திக் கொண்டு ஞானோபதேசம் செய்யும் வகையில் தன் கையை உன் நெற்றியின் மீது வைத்தார். இளந்தாயே, உன் மகன் ஒரு யோகியாவான். ஆன்மீக ஆற்றலால் அவன் அநேக ஆன்மாக்களை இறைவனின் சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வான். எல்லாம் அறிந்த குரு என் இரகசிய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்ததைக் கண்டு என் இதயம் ஆனந்தத்தில் துள்ளியது. நீ பிறப்பதற்கு சிறிது காலம் முன்பே
அவருடைய வழியை நீ பின்பற்றுவாய் என்று அவர் எனக்கு கூறியிருந்தார். பிறகு, என் மகனே, அடுத்த அறையிலிருந்து நானும் உன் அக்கா ரோமாவும் நீ படுக்கையில் அசையாமல் அமர்ந்து இறை பேரொளியை தரிசித்ததைக் கண்டோம். உன் சிறு வதனம் ஒளிமயமாயிருந்தது. நீ இறைவனை தேடி இமயத்திற்குச் செல்வதாக கூறிய பொழுது உன் குரலில் இரும்பையொத்த உறுதியான தீர்மானம் ஒலித்தது. அன்பார்ந்த மகனே, இம்மாதிரியான நிமித்தங்களால் உன் பாதை உலக ஆசைகளிலிருந்து வெகு தூரம் விலகியே உள்ளது என்பதை அறிந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நடந்த குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் எனக்கு இன்னும் உறுதியளித்தது. இந்த மரணப்படுக்கை செய்தியை அளிக்கும்படி என்னை தூண்டியது. அச்சம்பவம் பஞ்சாபில் ஒரு மகானுடன் நிகழ்ந்த சந்திப்பு. நம் குடும்பம் லாகூரில் வசித்து வந்த பொழுது ஒரு நாள் காலை வேலைக்காரன் என் அறைக்கு வந்தான். அம்மா, ஒரு முன்பின் தெரியாத சாது வந்திருக்கிறார். அவர் முகுந்தனின் அன்னையை காண வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் என்றான். இவ்வெளிய சொற்கள் என் ஆழ்மன தந்திகளைத் தொட்டன. நான் உடனே அந்த விருந்தாளியை வரவேற்கச் சென்றேன். அவர் அடிகளை பணியும் பொழுது என் முன் நிற்பவர் ஒரு மெய்யான தெய்வ மனிதர் என்பதை உணர்ந்தேன். தாயே, பெரும் ஞானிகள் உன் பூலோக வாழ்க்கை முடிய இன்னும் அதிக காலமில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறார்கள். தாங்கள் அடுத்த தடவை நோயுறும்போது அதுவே உங்கள் ஆயுள் முடிவை குறிக்கும். அவருடைய சொற்களுக்குப் பிறகு அங்கு ஒரு மௌனம் நிலவியது. அப்போது எனக்கு எந்தவித அச்சமும் உண்டாகவில்லை. மாறாக பேரமைதியின் அதிர்வை உணர்ந்தேன். கடைசியில் அவர் மறுபடியும் என்னிடம் கூறினார், ஒரு வெள்ளித் தாயத்தை காப்பாற்றும் பொறுப்பை நீ ஏற்க வேண்டும். நான் அதை இன்று உன்னிடம் தருவதாக இல்லை. நான் கூறும் சொற்களில் உள்ள உண்மையை நிரூபிக்க நாளை நீ தியானம் செய்யும்போது அத்தாயத்து தானாகவே உன் கைக்குள் வந்து சேரும். உன் மரணப்படுக்கையில் நீ உன் மூத்த மகன் அனந்தாவிடம் அவன் 1 வருடம் அத்தாயத்தை வைத்திருந்த பின்னர் உன் 2வது மகனிடம் அதை கொடுக்கும்படி தெரிவிக்க வேண்டும். முகுந்தன் பெரிய ஞானிகளிடமிருந்து அந்த தாயத்தின் பொருளை அறிவான். அவன் உலக ஆசைகளை முற்றும் துறந்து கடவுளை நோக்கி தீவிர நாட்டத்துடன் செல்ல தயாராகும் தருணத்தில் அது அவன் கையில் கிடைக்க வேண்டும். சில வருடங்கள் அவன் அந்த தாயத்தை வைத்திருந்து அதனுடைய பலன் அவனுக்கு கிட்டியதும் அது மறைந்துவிடும். எவ்வளவு ரகசியமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் அது எங்கிருந்து வந்ததோ அங்கு திரும்பிவிடும். நான் அவருக்கு காணிக்கை அளித்து மிக்க மரியாதையுடன் அவரை வணங்கினேன். அவர் நான் அளித்தவைகளை பெற்றுக்கொள்ளாமல் ஆசி கூறி புறப்பட்டு விட்டார். மறுநாள் மாலை நான் கூப்பிய கரங்களுடன் தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது அந்த சாது வாக்களித்தது போலவே ஒரு வெள்ளித் தாயத்து என் உள்ளங்கைகளுக்கிடையில் தோன்றியது. அது என் கையுள் வந்துள்ளது என்பதை அதனால் ஏற்பட்ட மிருதுவான குளிர்ந்த உணர்ச்சியினால் தெரிந்து கொண்டேன். நான் அதை 2 வருடங்களுக்கு மேலாக விழிப்புடன் காத்து வந்து இப்பொழுது அதை அனந்தாவின் பாதுகாப்பில் விட்டுச் செல்கிறேன். எனக்காக வருந்தாதே, ஏனெனில் நான் பரம்பொருளிடம் என் குருதேவரால் அழைத்துச் செல்லப்பட்டிருப்பேன். குழந்தாய், நான் விடை பெறுகிறேன். அன்னை பராசக்தி உன்னை காப்பாள். அந்த தாயத்து கிடைத்ததும் ஒரு ஞான பேரொளி என்னை பற்றியது. உறங்கிக் கிடந்த பல நினைவுகள் எழுச்சி பெற்றன. அந்த தாயத்து ஒரு புராதன விந்தை பொருள். வட்ட வடிவில் சமஸ்கிருத எழுத்துக்களால் நிரம்பியிருந்தது. மறைமுகமாக என்னை வழிநடத்தி வந்த முற்பிறவிகளின் ஆசான்களிடமிருந்து அது வந்திருக்க வேண்டுமென நான் அறிந்தேன். அதில் இன்னொரு விசேஷமும் இருக்கவே செய்தது. ஆனால் ஒரு தாயத்தின் மகிமையை ஒருவர் முழுவதும் வெண்டுரைக்க முடியாது. அந்த தாயத்து என் வாழ்க்கையில் மிகவும் துன்பமான சூழ்நிலைகளில் எப்படி மாயமாக மறைந்தது என்பதையும்
எப்படி அதன் இழப்பு என் குருவை நான் அடைவதற்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதையும் இந்த அத்தியாயத்தில் சொல்வதற்கில்லை. ஆனால் இமயத்தை அடைய வேண்டும் என்ற தன் முயற்சிகள் தடைபட்ட அந்த சிறுவன் நாள்தோறும் அவனுடைய தாயத்தின் சிறகுகளில் வெகு தூரம் பிரயாணம் செய்த வண்ணம் இருந்தான். அத்தியாயம் 3. ஈருடல் கொண்ட மகான். அப்பா, யாருடைய கட்டாயமுமின்றி தானாகவே வீட்டிற்கு திரும்பி விடுவேன் என்று உறுதி கூறினால் நான் வாரணாசியை சுற்றி பார்த்து வரலாமா? பயணத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தை என் தந்தை என்றுமே தடை செய்ததில்லை. நான் வெறும் சிறுவனாக இருந்த பொழுதே அவர் என்னை பல நகரங்களுக்கும் யாத்திரை தலங்களுக்கும் செல்ல அனுமதி அளித்திருந்தார். யாராவது ஒரு நண்பனோ அல்லது பல நண்பர்களோ என்னுடன் வருவது வழக்கம். என் தந்தையால் வழங்கப்பட்ட முதல் வகுப்பின் இலவச பயணச் சீட்டுகளுடன் நாங்கள் வசதியாக பிரயாணம் செய்வோம். அவர் ரயில்வேயில் ஓர் அதிகாரியின் பதவியில் இருந்தது குடும்பத்தில் ஊர் சுற்றும் விருப்பம் உள்ளவர்களுக்கு முழுவதும் திருப்திகரமாக இருந்தது. என் தந்தை என் கோரிக்கையை பற்றி யோசிப்பதாக கூறினார். மறுநாள் அவர் என்னை அழைத்து பரேலியில் இருந்து காசிக்கு சென்று திரும்புவதற்கான இலவச பயணச்சீட்டும் போதுமான பணமும் 2 கடிதங்களும் கொடுத்தார். காசியில் உள்ள என் நண்பர் கேதார்நாத் பாபுவிடம் தொழில் சம்பந்தப்பட்ட திட்டம் ஒன்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன். துரதிர்ஷ்டவசமாக அவரது முகவரியை நான் தொலைத்து விட்டேன். ஆனால் எங்கள் இருவருக்கும் பழக்கமான நண்பர் சுவாமி பிரணவானந்தர் மூலம் நீ இந்த கடிதத்தை அவரிடம் சேர்ப்பித்துவிட முடியும் என்று நம்புகிறேன். அந்த சுவாமி என் சகோதர சீடர், மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர். அவருடைய சந்திப்பு உனக்கு பயனளிக்கும். இந்த 2வது கடிதம் உன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள பயன்படும். அவர் மேலும் கண்களை சிமிட்டியவாறு தொடர்ந்தார். கவனத்தில் வை, இனி வீட்டை விட்டு ஓடும் வேலையே வேண்டாம். நான் என் 12 வயதிற்கே உரித்தான ஆர்வத்துடன் புறப்பட்டேன். எனினும் புதிய காட்சிகளை காண்பதிலும் புதுமுகங்களை சந்திப்பதிலும் எனக்கிருக்கும் மகிழ்ச்சியை காலம் ஒருபோதும் குறைத்துவிடவில்லை. வாரணாசியை அடைந்ததுமே நான் அந்த சுவாமியின் இல்லத்தை நாடிச் சென்றேன். முன்வாசற் கதவு திறந்திருந்தது. நான் 2வது தளத்தில் உள்ள நீண்ட தாழ்வாரத்தை போன்ற அறையை நோக்கிச் சென்றேன். சிறிது உயரமான ஒரு மேடையில் சற்று பருமனான ஒரு மனிதர் கோவணம் மட்டுமே அணிந்து பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவரது தலையும் சுருக்கம் எதுவுமில்லாத முகமும் சுத்தமாக மழிக்கப்பட்டிருந்தன. அவரது உதடுகளில் ஒரு தெய்வீக புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. நான் அவருக்கு இடைஞ்சலாக நுழைந்து விட்டேனோ என்ற என் தயக்கத்தை போக்கும் வகையில் ஒரு பழைய நண்பரைப் போன்று அவர் என்னை வரவேற்றார். பாபா ஆனந்த். குழந்தை போன்ற குரலில் அவரது வரவேற்பு மனப்பூர்வமாக இருந்தது. நான் முழந்தாளிட்டு அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன். தாங்கள்தான் சுவாமி பிரணவானந்தர் அவர்களா? அவர் தலையை அசைத்தார். நீதான் பகவதியின் மகனா? நான் என் சட்டை பையிலிருந்து என் தந்தையின் கடிதத்தை எடுக்கும் முன்னரே அவரது சொற்கள் வெளிப்பட்டன. நான் ஆச்சரியத்துடன் அறிமுக கடிதத்தை அவரிடம் நீட்டினேன். கடிதம் இப்போது தேவையற்றதாகிவிட்டது. நான் கேதார்நாத் பாபுவை உனக்கு அவசியம் கண்டுபிடித்து தருகிறேன். அந்த மகான் அவரது ஞான திருஷ்டியால் என்னை மறுபடியும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். அவர் அக்கடிதத்தை மேற்போக்காக பார்த்துவிட்டு என் தந்தையைப் பற்றி சில அன்பான சொற்களை கூறினார். உனக்கு தெரியுமா, நான் 2 விதமான ஓய்வூதியங்களை அனுபவித்து வருகிறேன். நான் ரயில்வேயில் ஒரு காலத்தில் உன் தந்தையிடத்தில் வேலை பார்த்து வந்தேன். அதற்காக அவரது சிபாரிசினால் கிடைக்கும் ஓய்வூதியம் ஒன்று. இன்னொன்று என் விண்ணுலகத் தந்தையின் சிபாரிசினால் கிடைப்பது. அவருக்காக வாழ்வில் என் உலகக் கடமைகளை மனப்பூர்வமாக செய்து முடித்து விட்டேன். இந்த குறிப்பு எனக்கு சற்றும் விளங்கவில்லை. விண்ணுலகத் தந்தையிடமிருந்து தங்களுக்கு எந்தவிதமான ஓய்வூதியம் கிடைக்கிறதையா? அவர் உங்கள் மடியில் பணத்தை போடுகிறாரா? அவர் சிரித்தார். நான் குறிப்பிடுவது ஆழங்காண முடியாத பேரமைதி என்கின்ற ஓய்வூதியமாகும்.
அது பல ஆண்டுகள் செய்த ஆழ்ந்த தியானத்தின் பரிசு. இப்பொழுதெல்லாம் நான் பணத்திற்கு ஆசைப்படுவதில்லை. சிறிதேயான என் உலகத் தேவைகள் தாராளமாகவே பூர்த்தி செய்யப்படுகின்றன. இரண்டாவது ஓய்வூதியத்தின் முக்கியத்துவத்தை நீ பிறகு புரிந்து கொள்வாய். எங்கள் உரையாடலை திடீரென்று நிறுத்திவிட்டு அந்த யோகி ஆழ்ந்த அசைவற்ற நிலை எய்தினார். ஒரு மர்மம் அவரை சூழ்ந்து கொண்டது. முதலில் ஏதோ ஆர்வமானதொன்றை காண்பது போல அவரது கண்கள் பளிச்சிட்டன. பிறகு அவை மந்தமாயின. அவர் திடீரென்று பேசாமல் இருந்ததைக் கண்ட நான் குழம்பினேன். தந்தையின் நண்பரை எப்படி சந்திப்பதென்று அவர் இதுவரை எனக்கு கூறவில்லை. சிறிது அமைதி இழந்த நான் எங்கள் இருவரைத் தவிர வேறு யாருமே இல்லாத அந்த காலி அறையை சுற்றி நோட்டம் விட்டேன். அவர் அமர்ந்திருந்த மேடையின் கீழே கிடந்த மரப்பாதக் குரடுகள் என் வெற்றுப் பார்வையில் பட்டன. சின்ன ஐயா, கவலைப்பட வேண்டாம். நீ பார்க்க விரும்பும் மனிதர் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் உன்னுடன் இருப்பார். அந்த யோகி என் மனதை படித்து விட்டார். அந்த வித்தை அச்சமயத்தில் கடினமானதே இல்லை. அவர் மறுபடியும் புரிபடாத அமைதியில் மூழ்கிவிட்டார். 30 நிமிடங்கள் கழிந்து விட்டதை என் கைக்கடிகாரம் எனக்கு காட்டிய பொழுது சுவாமிகள் விழித்துக் கொண்டார். அவர், கேதார்நாத் பாபு வாசலில் வந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்றார். யாரோ ஒருவர் மாடியில் ஏறி வரும் ஓசையை நான் கேட்டேன். திடீரென்று எதுவுமே புரியாததொரு குழப்பம் என்னுள் எழுந்தது. என் எண்ணங்கள் தாறுமாறாக ஓடின. செய்தி அனுப்புவதற்கு யாரும் இல்லாமல் எப்படி இந்த இடத்திற்கு தந்தையின் நண்பரை வரவழைப்பது சாத்தியமாயிற்று? நான் வந்ததிலிருந்து சுவாமி என்னைத் தவிர வேறு யாரிடமும் பேசவே இல்லையே. நான் மரியாதையின்றி அறையை விட்டு வெளியேறி படிகளில் இறங்கினேன். பாதி வழியில் ஒல்லியான நடுத்தர உயரமும் சிவந்த நிறமும் கொண்ட ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அவர் மிகுந்த அவசரத்துடன் காணப்பட்டார். தாங்கள்தான் கேதார்நாத் பாபுவா? என் குரலில் பரபரப்பு தெரிந்தது. ஆம், என்னை சந்திக்க வேண்டி இங்கு காத்திருக்கும் நீ பகவதியின் மகன் அல்லவா? அவர் நட்புடன் புன்னகைத்தார். ஐயா, தாங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள்? விளக்க முடியாத அவரது வருகையால் திகைப்புடன் சிறிது பதற்றமடைந்தேன். இன்று எல்லாமே மர்மமாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு முன்னால் நான் கங்கையில் நீராடலை முடித்ததும் சுவாமி பிரணவானந்தர் என்னை அணுகினார். அந்த நேரத்தில் நான் அங்கு இருப்பது அவருக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு புரியவில்லை. பகவதியின் மகன் என் அறையில் உனக்காக காத்திருக்கிறான், என்னுடன் வருகிறாயா என்றார். நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன். நாங்கள் கைகோர்த்து சென்ற பொழுது மரப்பாத குரடுகளை அணிந்திருந்த சுவாமி இத்திடமான காலணிகளை அணிந்திருந்த என்னை வினோதமாக கடந்து செல்ல முடிந்தது. என்னிடத்தை அடைய உனக்கு எவ்வளவு நேரமாகும் என்ற வினாவை கேட்க பிரணவானந்தர் நின்றார். சுமார் அரை மணி நேரம். எனக்கு இப்பொழுது கொஞ்சம் வேறு வேலை இருக்கிறது. புரிந்து கொள்ள முடியாததொரு பார்வையை அவர் என் மீது வீசினார். நான் உன்னை விட்டுச் செல்ல வேண்டும். நீ என்னை என் வீட்டில் வந்து சந்திக்கலாம். அங்கு நானும் பகவதியின் மகனும் உனக்காக காத்திருப்போம். நான் அதை மறுத்து கூறும் முன்பே அவர் என்னை தாண்டி வேகமாக நடந்து கும்பலில் மறைந்து விட்டார். என்னால் முடிந்த அளவு வேகமாக நடந்து நான் இங்கு வந்தேன். இந்த விளக்கம் என் குழப்பத்தை மேலும் அதிகரிக்கவே செய்தது. அவருக்கு சுவாமியை எவ்வளவு காலமாக தெரியும் என நான் விசாரித்தேன். சென்ற ஆண்டு நாங்கள் சில தடவைகள் சந்தித்தோம், ஆனால் சமீபத்தில் இல்லை. இன்று நீராடும் துறையில் அவரை கண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை. என் சித்தம் கலங்கிவிட்டதா? நீங்கள் அவரை ஆவித் தோற்றத்தில் கண்டீர்களா, அல்லது உண்மையாகவே அவரை கண்டீர்களா? அவரது கையை தொட்டீர்களா? அவரது காலடி ஓசையை கேட்டீர்களா? நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று எனக்கு புரியவில்லை என்று அவர் கோபத்துடன் படபடத்தார். நான் உன்னிடம் பொய் சொல்லவில்லை. நீ இங்கு எனக்காக காத்திருக்கிறாய் என்று சுவாமி மூலமாகத்தான் எனக்கு தெரிந்திருக்க முடியும் என்பது உனக்கு புரியவில்லையா? ஏன் அந்த மனிதர் சுவாமி பிரணவானந்தர் நான் வந்ததிலிருந்து 1 மணி நேரமாக ஒரு வினாடி கூட என் பார்வையை விட்டு அகலவே இல்லை என்ற நான் அங்கு வந்ததிலிருந்து எனக்கும் சுவாமிக்கும் நடந்த உரையாடலை திரும்ப கூறி முழு கதையையும் அவரிடம் உளறிக் கொட்டினேன்.
அவர் கண்கள் அகல விரிந்தன. நாம் இந்த லோகாயத யுகத்தில்தான் வாழ்கிறோமா அல்லது கனவு காண்கிறோமா? என் வாழ்வில் இம்மாதிரியான அற்புதத்தை காண்பேன் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. நான் இந்த சுவாமியை ஒரு சாதாரண மனிதரென்றே நினைத்திருந்தேன். அவரால் இன்னொரு உடலும் எடுத்து அதன் மூலமும் செயலாற்ற முடியும் என்பதை இப்பொழுது கண்டுகொண்டேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த யோகியின் அறையினுள் நுழைந்தோம். உட்காரும் மேடைக்கு கீழே இருந்த பாதக்குரடுகளை கேதார்நாத் பாபு சுட்டிக்காட்டினார். பார், இதே பாதக்குரடுகளைத்தான் அவர் படித்துறையில் அணிந்திருந்தார் என்று அவர் கிசுகிசுத்தார். நான் இப்பொழுது பார்ப்பது போலவே கோவணம் மட்டுமே அவர் அணிந்திருந்தார். வந்தவர் அவரை வணங்கியதும் சுவாமி என்னை வேடிக்கை புன்னகையுடன் நோக்கினார். இவற்றையெல்லாம் கண்டு நீ ஏன் பிரமித்துப் போகிறாய்? புற உலகின் நுட்பமான இணைப்பு உண்மையான யோகிகளிடமிருந்து மறைக்கப்படவில்லை. தூரத்தில் கல்கத்தாவில் இருக்கும் என் சீடர்களை நான் நினைத்தவுடன் காண்பதும் அவர்களுடன் பேசுவதும் உண்டு. அதேபோல் அவர்களும் நினைத்தவுடன் புறப்பொருட்களாலான எந்த தடையையும் கடக்க முடியும். ஒரு கால் என் இளம் உள்ளத்தில் ஆன்மீக உணர்வுகளை எழுப்பும் முயற்சியில் அவர் தன்னிடம் உள்ள சூட்சும வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஆற்றல்களை எனக்கு சொல்ல திருவுள்ளம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஊக்கத்திற்கு பதிலாக என்னுள் ஒரு மரியாதை கலந்த பயமே தோன்றியது. இறைவனை தேடுவதற்கு எனக்கென விதிக்கப்பட்டிருந்த ஒரே குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர். அவரை நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதால் பிரணவானந்தரை குருவாக ஏற்கும் உணர்ச்சி எனக்கு ஏற்படவில்லை. என் முன்னால் இருப்பது அவர்தானா அல்லது அவரை போன்ற மற்றொரு வடிவமா என்று ஆச்சரியம் கொண்டு சந்தேகத்துடன் அவரை நோக்கினேன். என் உள்ளத்தில் எழுந்த மன உளைச்சலை நீக்கும் விதத்தில் அந்த மகான் ஆன்மாவை தட்டி எழுப்பும் பார்வையை என் மீது வீசி தன் குருவை பற்றிய சில ஊக்கமளிக்கும் சொற்களை கூறினார். எனக்கு தெரிந்த வரையில் லாகிரி மகாசயர்தான் மிக தலைச்சிறந்த யோகி. மனித உடலில் தோன்றும் தெய்வமே அவர். ஒரு சீடரே நினைத்த மாத்திரத்தில் இன்னொரு உடல் எடுக்கும் திறன் படைத்திருந்தால் அவருடைய குருதேவருக்கு தெரியாத அற்புத திறன் ஏதாவது இருக்குமா என்று நான் நினைத்தேன். குருவின் உதவி எவ்வளவு ஒப்புயர்வற்றதென்று உனக்கு கூறுகிறேன், கேள். ஒவ்வொரு இரவிலும் இன்னொரு சீடருடன் நான் 8 மணி நேரம் தியானம் புரிவது வழக்கம். பகலில் நாங்கள் ரயில்வே அலுவலகத்தில் பணிபுரிய வேண்டியிருந்தது. என் எழுத்தர் பணியின் கடமைகளை தொடர்வதில் உள்ள இடர்பாடுகளைக் கண்டு என் முழு நேரத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணிக்க விரும்பினேன். விடாமுயற்சியுடன் 8 ஆண்டுகள் பாதி இரவுகளை தியானத்திலேயே கழித்தேன். எனக்கு கிடைத்த பலன்கள் அற்புதமானவை. மிகப்பெரிய ஆன்மீக தரிசனங்கள் என் உள்ளத்தை ஒளிமயமாக்கின. ஆயினும் ஒரு சிறு திரை எனக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தீவிரத்துடன் நான் முயன்ற போதும் முடிவான மாறுதலற்ற ஐக்கியம் எனக்கு மறுக்கப்பட்டு வந்ததை நான் கண்டேன். ஒரு நாள் மாலை நான் லாகிரி மகாசயரிடம் சென்று அவருடைய தெய்வீக தலையீட்டை வேண்டினேன். என் விடாப்பிடியான மன்றாடல்கள் இரவு முழுவதும் தொடர்ந்தன. குருதேவரே, அந்த பரமாத்மாவை நேருக்கு நேர் சந்திக்காவிடில் என்னால் உயிர் வாழ முடியாது என்று சொல்லும் அளவிற்கு என் ஆன்மீக வேதனை இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும்? நீ இன்னும் ஆழ்ந்த தியானம் செய்ய வேண்டும். நான் தங்களிடம் தான் முறையிடுகிறேன். இறைவனே, என் ஆசானே, தாங்கள் என் முன் மனித உடலில் உருக்கொண்டிருப்பதை காண்கிறேன். நான் தங்களை தங்கள் விஸ்வரூபத்தில் காணுமாறு எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன். லாகிரி மகாசயர் அனுகிரகிக்கும் வகையில் தன் கையை நீட்டினார். நீ இப்பொழுது சென்று தியானம் செய். உனக்காக நான் பிரம்மனிடம் சிபாரிசு செய்திருக்கிறேன். அளவிட்டு கூற முடியாத வகையில் பரவசமடைந்த நான் என் வீட்டிற்கு திரும்பினேன். அன்று இரவு தியானத்தில் என் வாழ்வின் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த லட்சியத்தை நான் அடைந்தேன். இப்பொழுது நான் இடைவிடாது அந்த ஆன்மீக ஓய்வூதியத்தை அனுபவித்து வருகிறேன். அந்த நாள் முதல் ஆனந்தமய இறைவன் என் கண் முன்னால் இருந்து எந்த மாயத்திரைக்கும் பின்னால் ஒளியவே இல்லை. பிரணவானந்தருடைய முகம் தெய்வீக ஒளியால் நிறைந்து விளங்கியது. மறு உலகத்தைச் சார்ந்த ஒரு பேரமைதி என் உள்ளத்தில் புகுந்தது.
பயமெல்லாம் ஓடி மறைந்தது. அந்த யோகி இன்னொரு ரகசிய செய்தியையும் எனக்கு கூறினார். சில மாதங்கள் கழித்து நான் லாகிரி மகாசயரிடம் திரும்பிச் சென்று அளவற்றதொரு பரிசை எனக்கு அருளியதற்காக நன்றி கூற முயன்றேன். பிறகு இன்னொரு செய்தியை குறிப்பிட்டேன். குருதேவா, என்னால் அலுவலகத்தில் இனி வேலை செய்ய முடியாது. தயவுசெய்து என்னை விடுவிக்க வேண்டுகிறேன். பிரம்மன் தொடர்ந்து என்னை பரவச நிலையிலேயே வைத்திருக்கிறார். உன் கம்பெனியிலிருந்து ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பம் செய். என் பணியிலிருந்து இவ்வளவு சீக்கிரம் ஓய்வு பெறுவதற்கு என்ன காரணம் நான் கொடுக்க முடியும்? உனக்கு தோன்றுவதைச் சொல். மறுநாள் நான் என் விண்ணப்பத்தை அனுப்பினேன். உரிய காலத்திற்கு முன்பே நான் ஓய்வு கோரியதற்கான காரணங்களை மருத்துவர் விசாரித்தார். வேலை செய்யும் பொழுது என் முதுகுத்தண்டில் பேராற்றலுள்ள ஓர் உணர்வு எழுவதை உணர்கிறேன். அது என் உடல் முழுவதும் பரவி என் கடமைகளை ஏற்ற என்னை தகுதியில்லாதவனாக ஆக்கிவிடுகிறது. அடுத்த கேள்வி எதுவுமே இன்றி அந்த மருத்துவர் என் ஓய்வூதியத்திற்கு வெகுவாக பரிந்துரை செய்தார். விரைவிலேயே அது எனக்கு கிடைத்தது. லாகிரி மகாசயரின் தெய்வீக விருப்பம் அம்மருத்துவர் மற்றும் உன் தந்தை உள்பட ரயில்வே அதிகாரிகள் மூலமாக இயங்கிற்று என்பதை நான் அறிவேன். தாமாகவே அவர்கள் அந்த மகாகுருவின் ஆன்மீக உத்தரவிற்கு கீழ்ப்படிந்து என்னை இறைவனுடன் இடைவிடாது தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாழ்விற்காக விடுதலை செய்தார்கள். அசாதாரணமான இந்த நிகழ்ச்சியை கூறிய பிறகு சுவாமி பிரணவானந்தர் மீண்டும் நீண்ட அமைதியில் ஆழ்ந்துவிட்டார். நான் அவர் பாதங்களை தொட்டு மரியாதையுடன் வணங்கி விடைபெறும் பொழுது அவர் எனக்கு ஆசி கூறினார். உன் வாழ்க்கை துறவு மற்றும் யோக மார்க்கத்திற்கு உரியது. பின்னால் உன் தந்தையுடன் நான் உன்னை மறுபடியும் சந்திப்பேன். வருடங்கள் செல்ல செல்ல அவரது 2 ஆருடங்களும் நிறைவேறின. இருள் கவியத் தொடங்கும் பொழுது கேதார்நாத் பாபு என்னுடன் நடந்தார். நான் தந்தையின் கடிதத்தை கொடுத்ததும் அதை அவர் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் படித்தார். உன் தந்தை அவருடைய ரயில்வே கம்பெனியின் கல்கத்தா அலுவலகத்தில் நான் ஒரு பதவியேற்க வேண்டும் என்கிறார். சுவாமி பிரணவானந்தர் அனுபவிக்கும் ஓய்வூதியங்களில் ஒன்றையாவது எதிர்பார்த்தல் எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடியது. ஆனால் அது இயலாது. நான் காசியை விட்டு கிளம்ப முடியாது. அந்தோ அந்த 2 உடல்களை அணியும் திறனை நான் இன்னும் பெறவில்லையே.